வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம வீடியோ கன்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே. ஓகே. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படியெல்லாம் நம்ம படலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். இப்போது நம்ம வந்து நீங்கள் ஒரு 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. நம்ம ஒரு யூடியூபர் சொல்கிறத கேட்டுடுறோம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து ஏமாந்து போயிடுறோம். ஆனால் ஒரு 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ ரூபா பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது நீங்கள் வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நியூஸ் சேனல்லே வந்திருக்க இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை ஒரு 2 தடவை வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தகவல் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லாஸ்ட் வீக் வந்து இந்த தீபாவளி பிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் தீபாவளி பிக்ஸ்னு ஒன்று கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக பண்ணாது. நார்மல் ஸ்டாக்ஸ் தான். தீபாவளி பிக்ஸ்னு ஸ்பெஷலாக ஒன்று கேட்டு அதில் அன்னைக்கு போய் அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அது இல்லாமல் தீபாவளி பிக்ஸ்னு ஒரு பெரிய டைட்டில் வந்து கொடுத்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன். அப்போ நிறைய நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா, சார் அந்த தீபாவளி பிக்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு டெலிகிராமில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. நான் ஆனால் அதை டெலிகிராமில் போடலை. என்னோடய சேவ்டு மெசேஜஸில் மட்டும்தான் வச்சுருந்தேனே தவிர அதை யாருக்குமே நான் பப்ளிஷ் பண்ணல. ஏன் அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை ஃபார்வர்ட் பண்ணலை. உண்மையிலேயே அதுக்கப்புறம் அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அது முற்றிலும் தவறான தகவல் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதில் எப்படி நம்ம ஏமாற்றப்படலாம், நம்ம எப்படிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட நான் காட்ட போகிறேன். இதுதான் அந்த சேவ்டு மெசேஜஸ். என்னோடய டெலிகிராமில் நான் வந்து சேவ்டு மெசேஜஸ்ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கண்டென்ட் பாருங்கள். இதை வந்து நான் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணலை. ஓகே. இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த தீபாவளி பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், தீபாவளி ஸ்டாக்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன்ஸ் பை வேரியஸ் செக்யூரிட்டிஸ்னு கொடுத்து ஒரு பெரிய ஃபார்வர்ட் மெசேஜஸ் எல்லாருக்கும் வந்தது. எனக்கே ஒரு 10 பேர் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு சாம்பிளில் இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. பிலிப்ஸ் கேபிட்டல்னு ஒரு கம்பெனி, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்னு சொல்லி ஒரு 10 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பிலிப்ஸ் கேபிட்டல் இந்த 10 கம்பெனியுமே ரெஃபர் பண்ணவே இல்லை. ஓகேவா? இந்த 10 கம்பெனியில் ஒரு கம்பெனி கூட அவங்க ரெஃபர் பண்ணல. அந்த லிஸ்ட்டை நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நம்பணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில் வந்து டிப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டெலிகிராமில் பார்க்காதீங்க. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். இல்லை ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுடைய பிரான்ச் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி அந்த டேட்டா வேணும்னு சொல்லி மெயில் பண்ண சொல்லுங்கள். மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டேட்டா வந்து அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? ஃபார்வர்ட் மெசேஜஸில் செக் பண்ணவே பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லையோ. இப்போ இதை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது ஏபிபி, ஏஞ்சல் 1, பிஎல் இதெல்லாம் பொட்டன்ஷியல்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அவங்களுடைய டேட்டாவே நான் உங்களுக்கு ரியலாக இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுதான் பிலிப்ஸ் கேபிட்டலுடைய அவங்கள்ட்டேருந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வாங்கின ஒரு டேட்டா. அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதை சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஃபேக் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிலிப்ஸ் கேபிட்டல்னு போட்டு தீபாவளி ஸ்டாக்ஸ்னு இவங்க போட்டிருக்காங்க. அவங்களுடைய லோகோவோடு வரக்கூடிய பிடிஎஃப்பில் இயர் 25-26ன்னு போட்டு அவங்க தீபாவளி பிக்ஸ்ன்னு போட்டு அவங்க ஒரு ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது இந்த ஸ்டாக்குக்கும் அந்த ஸ்டாக்குக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஆதார், ஹவுசிங் ஃபினான்ஸு, ஹெச்ஏஎல், சன்ஃபார்மா இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பிலிப்ஸ் கேபிட்டல் டெலிகிராமில் ஃபார்வர்ட் பண்ண மெசேஜஸ் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய இப்போது இதை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா என் மேலே ட்ரஸ்ட் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க? இந்த டேட்டா மேலேயும் நீங்கள் ட்ரஸ்ட் வைப்பீங்க. அதனால தான் எந்த ஃபார்வர்ட் மெசேஜ் டேட்டாலையும் ட்ரஸ்ட் வைக்காதீங்க. நான் அதனால தான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே டெலிகிராமில் ஒரு மெசேஜ் போட்டேன்னா அந்த மெசேஜ் எங்கேருந்து எடுக்கிறோம், இப்போ என்டிடிவிலேருந்து எடுக்கிறேன்னா அந்த என்டிடிவி லோகோவோடு எடுத்து தான் நான் அனுப்புவேன். ஏன்னா அந்த கிரெடிட்ஸ் வந்து என்டிடிவிக்கு தான் போகும். நான் கலெக்ட் பண்ணல அந்த டேட்டாவை. என்டிடிவி கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ப்ளூம்பர்க்கு கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? இல்லை எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை எக்கனாமிக் டைம்ஸு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து போடணும். அவங்களோட லோகோவோடு எடுத்து போடணும். அதுதான் காப்பி ரைட்டு. அதுக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகணும், நமக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி யாருடைய லோகோவும் இல்லாமல் செப்பரேட்டாக ஒன்று வந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், லோகோவோடு வந்தாலும் நீங்கள் அதிகமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ செப்பரேட்டாக போய் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். லோகோவோடு வந்தாலும் நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த லோகோ க்ரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது கிராஃபிக்ஸில்.
ஓகே, எடிட்டிங்கில். அதனால் அதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய பணம் போடுறதாக இருந்தால். ஓகேவா? அதனால் இப்போ பாருங்கள், இந்த அதனால தான் இதை வந்து நான் சேவ்டு மெசேஜஸ்லேயே இன்னும் வச்சுருக்கேனே தவிர இன்னும் ஃபார்வேர்டே பண்ணல. இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தயவு செய்து ஃபார்வர்ட் மெசேஜஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே இந்த ஸ்டாக் இவ்வளோ ஏறுமா, அந்த ஸ்டாக் அவ்வளோ. நான் என்ன சொல்கிறேன், லோகோவோட கம்பெனியோடைய அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாலே அதுலேயே நம்ப முடியாது. அவங்க கொடுக்குற ஸ்டாக்ஸில் 50% ஏறாது, 50% வந்து அவங்க சொல்கிற மாதிரி நடக்காது. அதுதான் உண்மை, உங்களுக்கே தெரியும். யார் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாலும் நடக்காது. அந்த அந்த மாதிரி டைரெக்டாக அவங்கள்ட்ட வாங்கினாலே நடக்காதுன்றப்போ, அப்புறம் இந்த மாதிரி கண்ணு முன்னே தெரியாமல் யாராவது போடுற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜஸ் நம்பி நீங்கள் போகவே கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, எந்த டேட்டா வந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்கள், ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இது அவங்க லோகோவோட அவங்க கொடுத்த பிடிஎஃப், இது வந்து ஃபார்வர்ட் மெசேஜஸ். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டேட்டா மிஸ் மேட்ச் ஆகுதுன்றதை பாருங்கள், எந்த டேட்டாவுமே கிடையாது. ஸோ அதனால் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என் மைண்டில் பட்டுச்சு, இதை எப்படி நம்ம நம்புறது, சரி வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணாமலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நண்பர்கள் சில பேர்கிட்ட வந்து இந்த டேட்டாவை சர்க்குலேட் பண்ணி இதோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுங்க ஒரிஜினல் கம்பெனிலேருந்து கேட்கும்பொழுது அவங்க அந்த கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதனால தான் இந்த ஒரிஜினல் டேட்டாவையும் டூப்ளிகேட் டேட்டாவையும் என்னால் மேட்ச் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட முடியுது. ஸோ தயவுசெய்து டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப், நீங்கள் எந்த குரூப்பில் வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் அந்த டேட்டாவை கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் பேரில் நீங்கள் பல லட்சங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக நம்ம தான் ஏமாந்து போவோம். ஓகேவா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபார்வர்ட் மெசேஜஸை நம்பாதீங்க. முக்கியமாக லோகோ இல்லாமல் வந்தால் நம்பாதீங்க. லோகோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து விப்ரோ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன், 2000 கோடிக்கு மேலே கல்பதர் ஆர்டர் எடுத்திருக்காங்க. இப்போ நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். நீங்கள் வந்து கல்பதர் ப்ராஜெக்ட்னு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, நானும் 2300 கோடி ஆர்டர் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டேன். உடனே நீங்கள் வீடியோ நம்பணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கங்க, கன்க்ளூஷன்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கடன்னு போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன் கூகுளில். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா, கல்பதர் ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியுடைய லேட்டஸ்ட் ஆர்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன். எனக்கு உடனே சிஎன்பிசியிலேருந்து ஒரு லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கல்பதர் ப்ராஜெக்ட் செக்யூர்ஸ் நியூ ஆர்டர்ஸ் ஒர்த் 2332 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போது இது வந்து நியூஸ் சேனலில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க. சில நேரங்களில் நியூஸ் சேனலே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா? இப்போ நேற்றுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துருந்தது. ஒரு ஆர்டர் வந்து நாங்கள் எடுக்கவே இல்லைன்னு ஒரு கம்பெனி வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் நியூஸ் சேனலெல்லாம் ஆர்டர் எடுத்த மாதிரி போட்டாங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் எங்கே வரும்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே என்எஸ்சி அல்லது பிஎஸ்சியோடைய வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. என்எஸ்சிலையும் கொடுப்பாங்க, பிஎஸ்சிலையும் கொடுப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கலாம். ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை நியூஸ் சேனலில் போய் வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட ஹை அக்யூரசி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்எஸ்சி வெப்சைட், பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்திங்கன்னா தான் அது வந்து 100%. அப்படி இல்லைனா நீங்கள் ஓரளவுக்கு இவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, சோர்ஸ் வந்து என்எஸ்சி, சோர்ஸ் பிஎஸ்சி அப்படின்னு இந்த நியூஸ் சேனலில் கீழே கொடுத்துருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா சோர்ஸ் என்எஸ்சின்னா அவங்க என்எஸ்சிலேருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம பயப்பட வேணாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்எஸ்சியில் போய் செக் பண்ணணும். ஸோ அதனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெட் எண்டு வரைக்கும் போய் த ரைட் இன்ஃபர்மேஷனாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சில நேரம் அவசரத்தில் நான் நிறைய அனாலிசிஸ் பண்ணுவேன், ரிசர்ச் பண்ணுவேன், நானே சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க, இல்லை மற்ற யூடியூபர்ஸ் அப்படியே பிளைண்டாக நம்புவீங்க. ஓகே, இல்லை மற்ற வாட்ஸ்அப் குரூப்பை பிளைண்டாக நம்புவீங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்பாமல் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்படியும் ஏமாற்றுவாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், என்னுடைய ரெஃபரல் லிங்க். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்மளுடைய டெலிகிராமோடைய சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அப்டேட்ஸ், நியூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவேன். அது எல்லாமே லோகோவோட மேக்ஸிமம் நான் கொடுத்துருவேன், இல்லை ட்விட்டரில் வர லோகோவோட தான் கொடுப்பேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீ அப்டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்கும் அவேர்னஸாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.